ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலக்கியத்திலிருந்து 150 கொஷின் பார்த்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக 150லிருந்து 200 கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது 50 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைத்து கொஷினுமே முக்கியமான கொஷின். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சேர மன்னன் சேரநாதனை பாடி அவனை மணந்தவர் யார்? ஆன்சர் நச்செல்லையார். நச்செல்லையாரின் மற்றொரு பெயர் என்ன? காக்கை பாடினியார். அடுத்த கொஷின், 10 பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் எது? மதுரை காஞ்சி. நெஞ்சாற்றுப்படை எனப்படும் 10 பாட்டு நூல் எது? முல்லைப்பாட்டு. காவிரி பூம்பட்டினத்தின் வணிக சிறப்பை கூறும் நூல் பட்டினப்பாலை. திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். கடையேழு வள்ளல்கள் பற்றி குறிப்பிடும் நூல் சிறுபானாற்றுப்படை. திருப்பாவையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? திருப்பாவையில் 30 பாடல்கள் உள்ளன. கரிகால் சோழனின் மகள் ஆதிமந்தியார். இலக்கண நூல் இயற்றிய ஒரே பெண் புலவர் காக்கை பாடினியார். காக்கை பாடினியார் இயற்றிய இலக்கண நூல் எது? காக்கை பாடினியம். திருக்குறள் தவிர ஏனைய 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எந்த காலத்தவை? சங்கம் மருவிய காலத்தவை. திருவள்ளுவரின் மனைவியின் பெயர் வாசுகி. அறத்துப்பால் எத்தனை அதிகாரம் கொண்டது? 38 அதிகாரம். பொருட்பால் எத்தனை அதிகாரம் கொண்டது? 70 அதிகாரம். இன்பத்துப்பால் எத்தனை அதிகாரம் கொண்டது? 25 அதிகாரம். திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின், திருப்பாவை பொதுவாக எந்த மாதத்தில் பாடப்படுகிறது? மார்கழி மாதம். ஔவையார் எழுதிய நீதி நூல்கள் எவை? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி. காப்பிய காலம் எனப்படுவது யாருடைய ஆட்சி காலம்? சோழர்கள். ஐஞ்சிறுகாப்பியங்கள் எனப்படுபவை எவை? நாககுமார காவியம், யசோதர காவியம், உதயகுமார காவியம், சூளாமணி, நீலகேசி. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 6 காண்டங்களை கொண்டது. திருத்தொண்டர் புராணத்தின் வேறு பெயர் பெரிய புராணம். பெரிய புராணத்தின் கதைத்தலைவர் யார்? சுந்தரர். திருவருட்பா பாடியவர் யார்? வள்ளலார். இந்திர விழா பற்றிய செய்தி வருவது எந்த நூல்? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவை எத்தனை காதைகள் கொண்டவை? தலா 30 காதைகளை கொண்டவை. இந்திர விழா எத்தனை நாட்களுக்கு நடக்கும்? 28 நாட்கள். கண்ணகியின் தந்தை பெயர் என்ன? மாநாயகன். கண்ணகியின் கணவன் பெயர் கோவலன். கண்ணகியின் தோழியின் பெயர் தேவந்தி. தமிழில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள்: நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்தில் வரும் 3 நகரங்கள்: புகார், மதுரை, வஞ்சி. தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம் எது? மணிமேகலை. சைவ சமய இலக்கியங்கள் எத்தனை திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன? 12. திருவாசகத்தின் முதல் பகுதி திருமந்திரம். திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. முதல் 7 திருமுறை தேவாரம். 8வது திருமுறை திருவாசகம் திருக்கோவையார். 8வது திருமுறை திருவாசகம் திருக்கோவையார். 9வது திருமுறை எவை? காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 9 பேர் பாடியவை. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 10ஆம் திருமுறை திருமந்திரம். சிற்றிலக்கிய காலம் எனப்படுவது யாருடைய ஆட்சி? நாயக்கர் காலத்தில். 12ஆம் திருமுறை எது? பெரிய புராணம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனிகள். பெரியாழ்வார் பாடிய நூல் திருப்பல்லாண்டு. பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் பெயர் என்ன? ஆண்டாள். நம்மாழ்வாரின் சீடர் பெயர் என்ன? மதுரகவி ஆழ்வார். கடைசி கொஷின், பராபர கன்னியை பாடியவர் யார்? தாயும் மாணவர். இந்த 50 கொஷினுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு உண்டான தீர்வை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.